வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இந்தியாவோட தவ புதல்வர்கள்ல ஒருத்தர். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்கிறவரும் இவர்தான். இந்தியாவோட எதிர்காலத்தை பத்தி மட்டுமே என்னைக்குமே சிந்திச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தரும் இவர்தான். அது மட்டும் இல்லாம இந்தியாவோட 11வது குடியரசுத் தலைவராகவும் இருந்திருக்காரு. இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யாரை பத்தி பேச போறோன்னு. ஆமாங்க, தலை சிறந்த விஞ்ஞானி, தொழில்நுட்ப வல்லுநர், இந்திய ஏவுகணை நாயகன், சிறந்த பேச்சாளர், சிறந்த ஆசிரியர், இந்த பேருக்கெல்லாம் சொந்தக்காரரான ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களோட வாழ்க்கை வரலாறு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா கண்டிப்பா ஒரு லைக் போட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1931 அக்டோபர் 15 அப்போ தமிழ்நாட்டில் உள்ள பாம்பன் தீவான ராமநாதபுரத்துல அப்துல் கலாம் அவர்கள் பிறந்திருக்காரு. அவருடைய பெற்றோர் ஜைனலாப்தீன், தாயார் பெயர் ஆஷியம்மா. அப்துல் கலாம் அவர்களுடைய முந்தைய ஜெனரேஷன் அப்போ நல்ல ரிச்சா தான் இருந்திருக்காங்க. ஆனா இவர் பிறந்தப்போ வறுமையின் பிடியில தான் இருந்திருக்காங்க. தன்னோட குடும்பத்தோட சூழ்நிலை காரணமாகவே ராமேஸ்வரத்துல, அதாவது தான் பிறந்த ஊரான ராமேஸ்வரத்திலேயே அங்க உள்ள தொடக்க பள்ளியிலேயே தன்னோட பள்ளி படிப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அப்துல் கலாம் அவர்கள் தன்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு சின்ன சின்ன டைம் கிடைக்கிற நேரங்கள்ல எல்லாத்துலயுமே நியூஸ் பேப்பர் சர்வ் பண்றது, மற்ற சின்ன சின்ன வேலைகளையுமே செஞ்சுக்கிட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னோட ஸ்கூலிங் டைம்ல ரொம்பவும் அதிகமா படிக்கிற மாணவனா இல்லாம ஓரளவு ஆவரேஜ் ஸ்டூடெண்டா தான் இருந்திருக்காரு. அப்துல் கலாம் அவர்கள் தன்னுடைய பள்ளி படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் திருச்சிராப்பள்ளியில் உள்ள சென்ட் ஜோசப் காலேஜ்ல பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறாரு. 1954ல அதற்கான இளங்கலை பட்டத்தையுமே வாங்குறாரு. ஆனா அவருக்கு அந்த பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எந்த ஒரு ஆர்வமும் இல்லைங்கிறத அவரு உணர்ந்திருக்காரு. அந்த காரணத்தை தொடர்ந்து 1955ல தன்னோட விஷயக்கு ஏத்த மாதிரி ஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக சென்னையில உள்ள MIT காலேஜ்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து சேம் காலேஜ்லயே தன்னோட மாஸ்டர் டிகிரியையும் கம்ப்ளீட் பண்றாரு. 1960ல தன்னோட காலேஜ் ஸ்டடீஸை முடிச்ச அப்துல் கலாம் அவர்கள் இந்திய ராணுவத்திற்காக ஒரு ஹெலிகாப்டர் செஞ்சு தராரு. இதுவே அப்துல் கலாமோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். இதை தொடர்ந்து அப்துல் கலாம் அவர்கள் இஸ்ரோல ஜாயின் பண்ணி துணைக்கோள் தயாரிக்கிற ஏவுகணை குழுவில் ஜாயின் பண்றாரு. அது மட்டும் இல்லாம செயற்கைக்கோள் ஏவுதல்ல முக்கிய பங்குமே எடுக்கிறாரு. 1980ஸ்ல SLV-3 ராக்கெட்டை யூஸ் பண்ணி ரோஹிணி 1ங்கிற துணைக்கோளை வெற்றிகரமா விண்ணிலையுமே செலுத்துறாரு. இந்த துணைக்கோளை வெற்றிகரமா விண்ணில ஏவ செய்த விஷயம் அவருக்கு மட்டும் பெருமை கூடி தரல, இந்தியாவிற்கே ஒரு சாதனையாவே அமைஞ்சது. இவ்வளவு பெரிய வியக்கத்தக்க விஷயத்தை செஞ்ச காரணத்துக்காக அப்துல் கலாம் அவர்களுக்கு 1981வது வருஷம் இந்தியாவோட மிகப்பெரிய விருதான பத்மபூஷன் விருதையுமே வழங்கி கௌரவிச்சது. அப்துல் கலாம் அவர்கள் 1963வது வருஷத்துல இருந்து 1983வது வருஷம் வரைக்கும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கூடத்துல பல வகையான பணிகளை மிகவும் சிறப்பாக செஞ்சிருக்காரு. இந்த பணிகளை தொடர்ந்து இந்தியாவுக்கு இன்னும் பெருமை சேர்க்கும் விதமா தன்னோட நோக்கத்தை பெருசாக்குறதுக்காக பல என்ஜினியர்ஸை ஜாயின் பண்ண வைக்கிறாரு. ஜூலை 1992ல இருந்து டிசம்பர் 1999 வரைக்கும் அன்னைக்கு இருந்த பிரதமர் தலைமை அறிவியல் ஆலோசகராகவும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் செயலாளராகவும் இருந்திருக்காரு அப்துல் கலாம் அவர்கள். அதை தொடர்ந்து மிக முக்கிய ஆயுத சோதனையான 1999வது வருஷத்துல பொக்ரான் அணு ஆயுத சோதனையில முக்கிய பங்கும் எடுத்திருக்காரு. இந்த விஷயம் உலகம் முழுவதுமே பேசப்பட்டுச்சு. ஏன்னா மற்ற நாடுகள் பல வகையில நடத்த முடியாத மாதிரி மாத்திருக்காங்க. அந்த விஷயங்கள்லாம் தாண்டி தடுத்து அந்த அணு ஆயுத சோதனையை நடத்தி முடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அப்துல் கலாம் அவர்கள் இந்திய மக்களால இந்திய ராணுவ ராக்கெட் படைப்போட தந்தையாக போற்றப்படுகிறார். அதை தொடர்ந்து 2002வது வருஷம் நடைபெற்ற குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவோட 11th பிரசிடென்டா மாறியிருக்காரு. அதை தொடர்ந்து 2002வது வருஷமான ஜூலை 25 அப்போ பதவியும் ஏற்றிருக்காரு. அதை தொடர்ந்து குடியரசுத் தலைவர் ஆகிறதுக்கு முன்னாடி அப்துல் கலாம் அவர்களுக்கு இந்தியாவோட மிகப்பெரிய விருதான பாரத ரத்னா விருதான சென்ட்ரல் கவர்மெண்ட் இவருக்கு கொடுத்து கௌரவிச்சது. அதனையும் தொடர்ந்து பாரத ரத்னா வாங்கின 3வது குடியரசுத் தலைவருங்கிற பெயரையுமே வாங்கியிருக்காரு. 2002ல இருந்து 2007வது வருஷம் வரைக்கும் குடியரசுத் தலைவரா இருந்த அப்துல் கலாம் அவர்கள் மக்களோட ஜனாதிபதியும் அழைக்கப்பட்டார். அதை தொடர்ந்து அடுத்த குடியரசுத் தலைவருக்கான போட்டியில நிக்கலாம்னு நினைச்ச அப்துல் கலாம் அவர்கள் பல காரணத்தினால அந்த தேர்தலில் போட்டியிட போறது கிடையாதுன்னு சொல்லி முடிவு எடுத்து விலகிட்டாரு. அப்துல் கலாம் அவர்கள் இதுவரைக்கும் வாங்கின விருதுகளோட லிஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா 1981வது வருஷம் இந்தியன் கவர்மெண்டால பத்மபூஷன் விருது வாங்கியிருக்காரு. அதை தொடர்ந்து 1991வது வருஷம் சேம் இந்தியன் கவர்மெண்டால பத்ம விபூஷன் விருதும் வாங்கியிருக்காரு. அடுத்ததாக 1997வது வருஷம் இந்தியன் கவர்மெண்டால இந்தியாவோட மிகப்பெரிய விருதான பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காரு. அதை தொடர்ந்து 1997வது வருஷம் இந்தியன் கவர்மெண்டால இந்திரா காந்தி அவார்ட் ஃபார் நேஷனல் இன்டகிரேஷனுக்காக வாங்கியிருக்காரு. அதை தொடர்ந்து 1998ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் வீர் சவர்கர் அவார்டும் வாங்கியிருக்காரு. அதை தொடர்ந்து 2000வது வருஷம் சென்னையில உள்ள ஆழ்வார்களின் ஆராய்ச்சி மையத்திலிருந்து ராமானுஜன் அவார்டும் வாங்கியிருக்காரு. அதை தொடர்ந்து 2007வது வருஷம் அறிவியல் கௌரவ டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காரு. அதே வருஷத்துல கிங் சார்லஸ் II பட்டம் வாங்கியிருக்காரு. அதை தொடர்ந்து 2008ல டாக்டர் ஆஃப் சயின்ஸ் அவார்டு வாங்கியிருக்காரு. அதை தொடர்ந்து அதே வருஷத்துல டாக்டர் ஆஃப் இன்ஜினியரிங் ஹூவர் மெடல், 2012ல சட்டங்களின் டாக்டர், இதை தொடர்ந்து 2014ல அறிவியலுக்கான டாக்டர் பட்டமும் வாங்கியிருக்காரு. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய நூல்கள்னு பார்த்தோம்னா அக்னி சிறகுகள், இந்தியா 2020, எழுச்சி தீபங்கள், அப்புறம் பிறந்தது ஒரு புதிய குழந்தை,
Turning Points, A Journey Through Challenges 2012, Unleashing the Power Within India, அதாவது வைக்கிங் இந்தியா 2002. அதை தொடர்ந்து 1988ல டெவலப்மெண்ட்ஸ் இன் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜிங்கிற புக்கையும் எழுதியிருக்காரு. அதை தொடர்ந்து கைடிங் சோல்ஸ், எனது வானின் ஞான சுடர்கள் தன்னோட ஃப்ரெண்டான அருண் கே திவாரியோட சேர்ந்து எழுதியிருக்காரு. அப்துல் கலாம் அவர்கள் வழக்கமாக பயன்படுத்த சொல்ற வார்த்தைகள் என்னன்னா, கடுமையாக உழைக்கிறத வழக்கமாக்கிக்கணும், கற்பனை திறனை மென்மேலும் வளர்த்துக்கணும், ஆட்சியோட நுணுக்கங்களை நம்ம எப்போதுமே தெரிஞ்சுக்கணும், சமுதாயத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை எப்போதுமே செய்யணும். இந்த மாதிரி விஷயங்களை அப்துல் கலாம் அவர்கள் முன்மொழிவாவே சொல்றாரு. இந்த விஷயம் ஒரு 4 வகையான செயற்களங்கள்னு சொல்லலாம். அப்துல் கலாம் அவர்கள் அனைவரையுமே ஃபாலோ பண்ண சொல்ற உறுதிமொழி என்னன்னு பார்த்தோம்னா, எனது கல்வி அல்லது பணியை அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்து அதில் சிறப்பானதொரு இடத்தை அடைவேன், எழுத படிக்க தெரியாத 10 பேருக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுப்பேன், மதுபானத்திற்கும் சூதாட்டத்திற்கும் அடிமையாகியுள்ள 5 பேரை அதிலிருந்து விடுவிப்பேன், அல்லல் படும் எனது சகோதரர்களின் இன்னல்களை தீர்க்க தொடர்ந்து பாடுபடுவேன், குறைந்தது 10 மரக்கன்றுகளை நட்டு வளர்ப்பேன், ஜாதி மதம் மொழி அடிப்படையிலான பாகுபாட்டிற்கும் வேதங்களுக்கும் ஆதரவளிக்க மாட்டேன், நேர்மையில் முன்னுதாரணமாக இருந்து ஊழலற்ற சமுதாயம் உருவாக பாடுபடுவேன், பெண்களை மதிப்பேன், பெண் கல்வியை ஆதரிப்பேன், உடல் ஊனமுற்றவர்களுக்கு எப்போதும் நண்பனாக இருந்து அவர்கள் நம்மை போல இயல்பாக இருக்கும் உணர்வை ஏற்படுத்த உழைப்பேன், நாட்டோட வெற்றியையும் மக்களின் வெற்றியையும் நான் பெருமிதத்துடன் மகிழ்ந்து கொண்டாடுவேன். இந்த உறுதிமொழிகள் முக்கியமா இளைஞர்களுக்காக கூறியிருக்காரு. இந்த உறுதிமொழியை ஃபாலோ பண்றவங்க பல கோடி பேர் இருக்காங்க. இந்த ஒற்றுமையோடு உறுதியோடு இந்த உறுதிமொழியோட வளரும் பொழுது நம்மளும் சரி நமது நாடும் தானாகவே வளர தொடங்குது. இவ்வளவு பேதங்களையும் இவ்வளவு உறுதிமொழிகளையும் இந்தியாவிற்காக இவ்வளவு பெருமைகளையும் சேர்த்து கொடுத்த அப்துல் கலாம் அவர்கள் கடைசியா ஜூலை 27, 2015 அப்போ ஷில்லாங் சிட்டில உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல ஒரு ஸ்டேஜ்ல பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. பேசி முடிக்க போகும் பொழுது அவருக்கு ஒரு சாதாரண மயக்கம் தான் ஏற்பட்டிருக்கு. அந்த மயக்கத்தை தொடர்ந்து அங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அட்மிட் பண்ணிருக்கும் பொழுது நம்ம எல்லாரும் திரும்ப வருவாருன்னு நினைச்சோம். ஆனா அப்பவே நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு. அவர் மறைஞ்சாலுமே இந்த உலக மக்களான முக்கியமாக இந்திய மக்களோட மனதுல என்னைக்குமே வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரியாக வாழ்ந்த ஏபிஜே அப்துல் கலாமோட எளிமையான வாழ்க்கையும் சரி, அவருடைய பொறுமை, அவருடைய டிசிப்ளின், அவருடைய அன்பு, அவருடைய வாழ்க்கை வாழும் தன்மை, அவருடைய பேச்சு, அனைத்து விஷயங்களாலையுமே அவர் இந்திய மக்களையும் சரி உலக மக்களையுமே கவர்ந்திருக்காருன்னு சொன்னா அது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து மிகப்பெரியவங்க வரைக்கும் மிகவும் பிடித்த நபர்கள்ல முதல் இடத்தை பிடிச்சவர்னு சொல்லலாம். எதிர்கால இந்தியா இளைஞர்களோட கையில. கனவு காணுங்க, அந்த கனவை நினைவாக்க பாடுபடுங்க. இந்த வாக்கியங்களை இளைஞர்களோட மனசுல ஆணி வேறாக மாத்தியவர். இப்படிப்பட்ட அனைவருக்கும் பிடித்தமான அப்துல் கலாம் அவர்களோட வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போல வீடியோஸ் பார்க்கணும்னாலும் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.